என்னப்பா அது? நீங்க பாட்டு சொல்லாம ஆசிரமத்துக்கு வந்துட்டீங்க, போன் பண்ணாலும் எடுக்கல. உங்களுக்கு எல்லா வசதியோட அபார்ட்மெண்ட்ல 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கேன்ப்பா. அதுல ஏதாவது குறையுன்னா என்ன சொல்லிக்கலாம்லப்பா, வேற நல்ல வீடை வாங்கி கொடுத்துருப்பீங்க. உங்களை ராஜா மாதிரி தங்க வைக்க மாட்டேனா? அதுக்கிட்டப்ப அமெரிக்காவில் நான் லட்ச லட்சமா சம்பாரிச்சிட்டு இருக்கேன். பக்கத்து வீட்டுக்கார சொல்லித்தான் நீங்க ஆசிரமத்துக்கு வந்ததே எனக்கு தெரியும். இப்படி கேவலப்படுத்திட்டீங்கப்பா என்ன. உன் கோபம் புரியுதுப்பா. ஆனா என்னப்பா சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்லாம நான் இந்த முடிவு எடுத்தது தப்புதான். ஆனா இந்த முடிவுல இனிமே எந்த மாற்றம் இல்லப்பா. ஆமாப்பா, உங்ககிட்டயே இதை நான் முதல்லயே சொல்லின்னு நீ கேட்ட. உங்ககிட்ட சொன்னா உனக்கு புரியாது, நீ சண்டை போடுவே. அதான்ப்பா உங்ககிட்ட நான் சொல்லல. நீ கேட்டியே அந்த அபார்ட்மெண்ட்ல என்ன குறைன்னு. அந்த அபார்ட்மெண்ட்ல எந்த குறையும் இல்லப்பா, நல்ல வசதியாக தான் இருந்தது. எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை. ஆனா எதிர் வீட்டுக்காரரை கூட பார்த்து பேச முடியலைங்கிறதா பெரிய குறைப்பா. மாசத்துக்கு 2 முறை தான் ஹலோ சார், எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா, இவ்வளவுதான்ப்பா. எழுத்து வீட்டுக்காரங்க கூட எப்படின்னா பக்கத்து வீட்டுல யார் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலப்பா. நானும் எல்லாருக்கிட்டையும் போய் பழகலான்னு முயற்சி பண்ணினேன். ஆனா யாருமே அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கலப்பா. நாள் முழுக்க நானும் உங்க அம்மாவும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படி என்னத்தை தாண்டா பேசிட்டு இருக்க முடியும். இங்கேயே வந்தீங்கன்னு கேட்டியே, எல்லாருமே என் வயசுக்காரங்க, எல்லாருமே மனம் விட்டு மனம் சந்தோஷமா பேசிக்கிறோம்ப்பா. ஒரு நாள் 24 மணி நேரம் போறது எங்களுக்கு தெரியறது இல்ல. சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன சமாதானங்கள், மனுஷனோட மனுஷனா பழகாத வாழ்க்கை என்னப்பா வாழ்க்கை அப்படின்னு தோணுச்சு. அதான் நீங்க வந்துட்டப்பா. நீ வேலை கிடைச்சதும் அமெரிக்கா போயிட்டே. உன்னை போகாதன்னு சொல்ல எனக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அது உன்னோட விருப்பம், உன்னோட வாழ்க்கை, உன்னோட தனிப்பட்ட முடிவு. ஆனா எங்களோட கதி வெறும் கட்டடம் மட்டும் வாழ்க்கை ஆயிராதுப்பா. இங்க எங்களோட பேசி பழவங்க நிறைய பேர் இருக்காங்க, மனசுக்கு நிறைவா இருக்கு, சந்தோஷமும் இருக்குப்பா. இதுதான் உங்க முடிவா? ஆமாப்பா. ஆனா நீ மறுபடியும் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆகிறது சொல்லு. நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறாப்புல இருந்தா சொல்லு, நாங்க அங்க வந்துடுறோம்ப்பா. நம்மளே சந்தோஷமா இருக்கலாம்ப்பா. பேர பிள்ளைகளோட கொஞ்சம் விளையாடுற சுகமே தனிப்பா. அந்த பாக்கியம் இப்ப எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. வெறும் சுவர்களுக்கு மத்தியிலேயே இருக்கிறது கொடுமடா, நரக வேதனை. சந்தோஷம்னா என்னன்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே எங்களுக்கு தெரிஞ்சது. மாடி வீடு, ஏசி, காரு, பணம், செல்வாக்கு, இது எல்லாமே சந்தோஷம் இல்லப்பா. வீடுனா குடிசையா இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணா இருக்கணும், அதான்பா சந்தோஷம், அதான்பா நிறைவு, அதான்பா வாழ்க்கை. இதுதான் இனிமே எங்க வீடு, எங்களோட சந்தோஷம், எங்களோட சொர்க்கம். அதை மட்டும் வேண்டாம்னு சொல்லிடாதப்பா. உன்னை அளவிக்கிறது என் நோக்கு இல்லப்பா. உனக்கு புரியுன்னு தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ப்பா. ஏப்பா, நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அரசாங்க வேலையில நல்ல சம்பளத்தோட தான் இருந்தீங்க. அதுவும் இல்லாம தாத்தா சொத்தான விவசாய நிலமை நமக்கு கொஞ்சம் இருந்ததுல்ல. நமக்கு இவ்வளவு வசதி இருந்து ஒரு பையனே போதுன்னு என்னோட மட்டும் ஏப்பா நிறுத்தினீங்க? என்னோட சேர்த்து இன்னும் 2 குழந்தை இருந்தாலும் படிக்க வைக்க வசதி இருந்துமே ஏப்பா என் ஒரு பையனே போதுன்னு நிறுத்தினீங்க? இன்னைக்கு நான் இந்த சொத்தையும் பணத்தையும் வச்சுக்கிட்டு ரத்த சொந்தமான அண்ணனையும் தங்கச்சி என்னால் நீங்க கொண்டு வர முடியுமாப்பா? நாளைக்கு யாருமே இல்லாத அனாதைய நாக்கிட்டீங்களேப்பா. நம்ம தாத்தாவுக்கு வசதி கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க எல்லாம் 5-6 குழந்தைகளை பெற்று நல்லா படிக்க வைக்கலையா, வளர்க்கலையா? அரசாங்க வேலைக்கு போற அளவுக்கு உங்களை படிக்க வைக்கல? நீங்கெல்லாம் அண்ணன் தம்பி தங்கச்சி ஒரே வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா தான் வாழ்ந்துருக்கீங்க. இன்னைக்கு உங்க அண்ணன் தம்பி எல்லாம் வசதி இல்லைனாலும் ஊர்ல குழந்தை குட்டியோட சந்தோஷமா தான் இருக்காங்க. பெரியப்பா பசங்களா அன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்க. ஆனா நீங்க மத்தவங்க எல்லாம் நம்மள பெருசா நினைக்கணும்னு என்ன மட்டும் ஏதோ பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சீங்க ஊட்டியில. வீட்டுல இருந்தா நல்லா படிக்க மாட்டேன்னு ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சீங்க. எனக்கு எந்த நேரமும் படிப்பு படிப்புன்னு சொல்லி எனக்கு இளமையில கிடைக்க வேண்டிய அத்தனை சந்தோஷமும் கிடைக்காம பண்ணிட்டீங்களேப்பா. ஒரே புள்ளனி நல்லா படிச்சீங்கன்னா தான் வெளிநாட்டுல போய் வேலை சேர்ந்து நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு நீங்க என்ன ஹாஸ்டல்ல வந்து பாக்குறப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்களேப்பா. ஞாபகம் இருக்காப்பா உங்களுக்கு? நான் லீவில் ஊருக்கு வர்றப்பெல்லாம் வசதி இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் யாரையும் நம்ம வீட்டுக்கு வராமலே பண்ணிட்டீங்களேப்பா. நான் ஹாஸ்டல் இருந்தப்போ அவ்வளோ பெரிய வீட்டுல அம்மாவும் நீங்களும் தனியா தான்ப்பா இருந்தீங்க.
அப்ப தோணலையப்பா உங்களுக்கு நம்ம புள்ள நம்ம கூடவே இருந்து படிக்கணும் அப்படின்னு? நம்ம ஊர்ல விவசாயத்தை பார்த்துக்கிட்டு என் படிப்புக்கேற்ற வேலையை அங்கேயே பார்த்துக்கிட்டு சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க சொந்த பந்தத்தோட நானும் நிம்மதியை இருந்துட்டு பண்ணேன்ப்பா. நீங்களும் கடைசி காலத்துல என் கூட நிம்மதியை இருந்துக்கலாமாப்பா? அப்ப நம்ம ஊர்ல 10,000 சம்பளம் வாங்குறது அமெரிக்காவில் 1,00,000 சம்பளம் வாங்குறது ஒண்ணுதான்ப்பா, ஒண்ணுதான்ப்பா. பெருமைக்கு சொல்லிக்கலாம் என் பையன் அமெரிக்காவில் வேலை செய்யறாங்க, ஆனா நாங்கெல்லாம் அங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எங்களுக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். எங்க மூளையில சக்கையா புரியுறாங்கப்பா. எங்களுக்கு எல்லாம் சரியான தூக்கம் இல்லை, சரியா சாப்பிட முடியல, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லை. ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு பைத்தியக்காரனா தான்ப்பா நம்ம நாட்டுக்கு நான் வரப்போறேன். அந்த அளவுக்கு எங்க மூளையெல்லாம் கடைசி காலத்துல இதெல்லாம் உணர்றதுனால நீங்கெல்லாம் நல்லவங்க ஆயிடுறீங்க, ஆனா நாங்க பலிகடை ஆயிரும். ஏப்பா ஊர்ல 4 பேர் பெருசா நினைக்கணும்னு வாழ ஆரம்பிச்சதுல இப்ப நம்ம எல்லா சந்தோஷத்தையும் இழந்து வெளியில காட்டிக்க முடியாம இருக்கோம்ல. மற்றவங்கள பிரமிக்க வைக்கிறது இல்லப்பா வாழ்க்கை, எல்லாரையும் அரவணைச்சு போறோம் பாருங்க, அதான்ப்பா வாழ்க்கை. நமக்கு இருந்த வசதிக்கு நம்ம சொந்த பந்தத்தையெல்லாம் நம்ம கைதாங்கி விட்டுக்கலாம்ப்பா, ஆனா நாங்க எதுவுமே இன்னைக்கு அதை செய்யலப்பா. நாம எப்படி வாழணும் கடவுள் பார்க்க மாட்டாப்பா, நம்மளால எத்தனை பேர் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதாப்பா கடவுளை பார்ப்பான்.